ஒவ்வொரு தடவை பேபிக்கு நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போதும் அதில் வந்து சில கேலரிஸ் நம்ம உடம்புலேருந்து குறையும். ஸோ அது பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது ஈக்குவல் டு ஆல்மோஸ்ட் ஒரு 45 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல். குழந்தை தூங்கிட்டு இருக்கப்போ குழந்தை மூச்சு விடுதா இல்லையா, காட்டன் வச்சு நிறைய பேர் மூக்கு கிட்ட வச்சு, இது ஒரு அதிகப்படியான இது அன்பு தான். பட் இது அதிகப்படியான அன்பே ஒரு மாதிரி ப்ரெஷராக நம்மளுக்கு மாறி சமுதாய ரீதியாகவும் நம்ம மேலே திணிக்கப்படுது. நம்மளும் வந்து நம்ம மேலே நிறைய ப்ரெஷர் போட்டுக்கிறோம். ஓ இது பண்ணலையா, அவங்க எல்லாரும் இது பண்ணுறாங்க, நான் பண்ணல, ஸோ நான் நல்ல அம்மா இல்லை அப்படிங்கிற அந்த பியூர் ப்ரெஷர் வந்து தாய்மார்களுக்கு மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது வந்து வெயிட் பற்றி. ஸோ ஏன்னா ப்ரெக்னன்சியில் இவ்வளோ வெயிட் கெயின் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜாக ஒரு 8 to 12 கிலோ நம்ம கெயின் பண்ணுறோம் ப்ரெக்னன்சியில். ஹெல்த்தி வெயிட் கெயின் வந்து எது பண்ணாலும் அம்மா தான். நம்மளை விட அதிகமாக குழந்தை பற்றி யோசிக்கிறதும் குழந்தை நலனுக்காக யோசிக்கிறதும் யாரும் இல்லை அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னாக்கா வந்து எக்ஸஸான மில்க் செக்ரேஷன் இருக்கும். அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மில்க் செக்ரேஷனே இருக்காது. இது ரெண்டு இதுலேயும் வந்துமே வந்து அந்த ப்ரெஷர் வரதுக்கான சான்சஸ் இருக்குல்ல டாக்டர்? கண்டிப்பாக. ஸோ தாய்ப்பால் வராததுக்கு எந்த விதத்துலையும் ஜாஸ்தியாக வரதுக்கோ கம்மியாக வரதுக்கோ எந்த விதத்துலையும் ஒரு தாய் காரணம் இல்லை. காரணம் நிச்சயம். அது வந்து அதுவும் நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ், ஆக்சிடோசின் ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் வரப்போ தாய்ப்பால் வரும். அது வந்து குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற பாண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து டிப்ரெஷனில் எஃபெக்ட் ஆகும். ஏன்னா அம்மா வந்து அந்த தாய்மார் வந்து அவங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறப்போ கட்டாயமாக அவங்களுக்கு பேபி மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மில்க் செக்ரேஷன் பாதிக்கப்படலாம். ஏன்னா அந்த ஆக்சிடோசின்ங்கிற கெமிக்கல் சுரப்பே கம்மியாயிடும். அண்ட் எந்த வகையான டெலிவரியாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரி, சிசேரியன் டெலிவரி, பால் கொடுக்குறோம், பால் கொடுக்கல, எந்த வகையான விதமாக இருந்தாலும் சரி, தாய் தான். ஸோ அது வந்து எதுவுமே வந்து வில் நாட் மேக் ஹர் லெஸ் ஆஃப் அ மதர். ஸோ அம்மாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த காலத்தில் பர்ஃபெக்ட் மதர், ஐ ஷுட் பி த பெஸ்ட் மாம் அப்படிங்கிறது சமுதாய ரீதியாகவும் நம்ம மேலே திணிக்கப்படுது. நம்மளும் வந்து நம்ம மேலே நிறைய ப்ரெஷர் போட்டுக்கிறோம். ஓ இது பண்ணலையா, அவங்க எல்லாரும் இது பண்ணுறாங்க, நான் பண்ணல, ஸோ நான் நல்ல அம்மா இல்லை அப்படிங்கிற அந்த பியூர் ப்ரெஷர் வந்து அந்த அம்மாக்கள் நிறைய பேர் அதனால டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. ஸோ அதையும் நம்ம எதுவுமே வந்து எது பண்ணாலும் அம்மா தான். நம்மளை விட அதிகமாக குழந்தை பற்றி யோசிக்கிறதும் குழந்தை நலனுக்காக யோசிக்கிறதும் யாரும் இல்லை அப்படிங்கிறது நம்மளே நம்ம அதை கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ஆப்ஸ்டிஷியன்ஸ்க்கு, அதாவது எல்லாரும் கர்ப்பமாக இருக்கிறப்பவே செக்கப்புக்கு போகிறப்போ நிறையா கைனகாலஜிஸ்ட் இதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து மாசமாக இருக்கிறப்ப, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பவே நிறைய மதர்ஸை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது. ஆன்டினேட்டலாகவும், அதாவது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பவும் டிப்ரெஷன் நிறைய பேத்துக்கு வருது. அதுவும் நம்ம கிட்டத்தட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியான அதே காரணங்கள் இருக்குது. ஒரு ஃபேமிலி ப்ரெஷராக இருக்கலாம், என்ன மாதிரியான குழந்தை பிறக்கும், குழந்தை நல்லா இருக்குமா, ஃபேமிலியில் சில வியாதிகள் இருக்குது, அது குழந்தைக்கு வந்துருமா, அந்த மாதிரி ப்ரெஷராக இருக்கலாம். அண்ட் ப்ரெக்னன்சி சமயத்தில் நிறைய ஹார்மோன் மாற்றங்கள் நடக்குது, அதனால வர டிப்ரெஷனாக இருக்கலாம். முதல்ல ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே டிப்ரெஷன் இருந்தாலும் அதனால டிப்ரெஷன் வரலாம். இந்த கொஞ்சம் எஜுகேஷன் இருக்கிறவங்க, இதை பற்றி தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. இல்லைனா கைனகாலஜிஸ்ட் வரும்போது ரொம்ப சோர்வாகவே இருக்குன்னு சொல்கிறவங்களே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் கணவன் மனைவி மட்டும் இருக்கிறப்போ, அதுவும் எஸ்பெஷலி இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு அதுதான் ப்ராப்ளமாக இருந்தது. குழந்தை எனக்கு டெலிவரி டேட்டு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. ஸோ ஒரு மாதம் முன்ன பின்ன ஆகலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ யார் டெலிவரிக்கு வருவா, அது வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம். ஸோ அது கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை பற்றி நம்ம அதே யோசிச்சுட்டு இருக்கிறத விட என்ன நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்மளை வச்சுக்கிறது, நம்ம குழந்தைக்கான என்ன மாதிரியான பிளானிங் நம்ம பண்ண முடியும், நம்ம வந்து சரி இவங்க வர முடியும், இவங்க வர முடியும், பிளான் A பிளான் B, அந்த மாதிரி என்னெல்லாம் நம்மளுக்குள்ள உட்பட்ட விஷயத்தில் நம்ம என்ன பிளான் பண்ண முடியும். தாய்மார்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறனால எவ்வளோ லீவ் கிடைக்கும்னு தெரியல, எவ்வளோ சீக்கிரம் டெலிவரி, எவ்வளோ சீக்கிரம் வேலை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுவும் சப்போர்ட் இல்லாதப்போ, சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. பட் இது சில பேருக்கு அட்வான்டேஜாகவும் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கிறனால சில சமயம் அது அட்வான்டேஜாக இருக்குது. பட் அதில் கொஞ்சம் ஜாஸ்தி ஒர்க் இருக்கிறனால அது டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது. சில பேர்த்துக்கு எங்கள் அம்மாவுக்கு டிப்ரெஷன் இருந்திருக்கு, இல்லை எனக்கு இதுக்கு முன்னாடி டிப்ரெஷன் இருந்திருக்கு, இப்போ டிப்ரெஷன் வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு யோசனையில் நிறைய பேர் வராங்க, அந்த கவலையோடு வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம மெயினாக சொல்கிறது என்னென்னா, நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சிலது நம்ம மாற்றக்கூடியதுன்னு இருக்குது.
சிலது மாற்ற முடியாத ஒன்று நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கிறத விட நம்ம மாற்ற முடிஞ்சதில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ரிப்பீட்டட் தாட்ஸும் சில பேர்த்துக்கு வரும். அது ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அது வந்து ரிப்பீட்டடாக ஒரு விஷயம். அது பெரும்பாலும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் ஏற்படுறது வந்து குழந்தை தூங்கிட்டு இருக்கப்போ குழந்தை மூச்சு விடுதா இல்லையா, காட்டன் வச்சு நிறைய பேர் மூக்கு கிட்ட வச்சு குழந்தை மூச்சு விடுதா, நான் மாறே பார்த்துட்டு இருப்பேன், அது வந்து ரைஸ் ஆகுதா டவுன் ஆகுதா அப்படின்னு. அப்படி அதே மாதிரி அதே கவனத்தோட நம்மளுக்கே தெரியும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம 3-4 தடவை செக் பண்ணிட்டோம் இல்லை அப்படிங்கிறது, அது அந்த மாதிரி தொந்தரவு இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் நம்மளை மீறி போய் திரும்ப செக் பண்ணுறது அது ஒன்றும். இன்னொன்று வந்துங்க சுத்தத்தை பற்றி, குழந்தைக்கு கொடுக்குற விஷயம் எல்லாம் சுத்தமாக இருக்கணும். நிறைய பேர் வந்து டைரெக்டாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்க, சில பேர் பாலை எக்ஸ்பிரஸ் பண்ணி பாட்டிலையும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த பாத்திரங்களை திரும்ப திரும்ப கழுவுறது இல்லை, அது இன்னும் அழுக்கு இருக்குது, குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும், திரும்ப திரும்ப பண்ணுறது. சில தாய்மார்கள் திரும்ப திரும்ப குழந்தைங்களுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க, காய்ச்சல் வந்துருச்சோ அப்படி ஆயிடுச்சோ. ஸோ ஒவ்வொரு குழந்தையோட அசைவும் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நினைச்சு மானிட்டர் பண்றதுல இது ஒரு அதிகப்படியான இது அன்பு தான், பட் இது அதிகப்படியான அன்பே ஒரு மாதிரி பிரஷரா நம்மளுக்கு மாறிடுது. இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. குடும்பம் வந்து ரொம்ப அதில் இருக்க மெம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் நடக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா டாக்டர்? இல்லை, இவ்வளோ விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்ல மாட்டேனுங்க. பட் அதுக்கு நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட் இருந்திருக்கலாம், சில விதமான இமோஷனல் சப்போர்ட் இருந்திருக்கலாம். அப்போ இருந்த பிரச்சனைகள் வேற மாதிரியா இருக்கலாம், சில ரிச்சுவல்ஸ் இதை தான் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரியான ப்ரெஷர் சிலது இருந்திருக்கலாம். இப்போ வந்து இருக்கிறது மாதிரியான விஷயங்கள் நம்ம அந்த சப்போர்ட் இமோஷனலாகவும் சரி ஃபிசிக்கலாக நம்ம போய் குளிச்சுட்டு வரோம், குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கு. நம்மளுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, ஒருத்தர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டா கூட போதும். அந்த ஒருத்தர் புரிஞ்சு நம்மளுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ண முடிஞ்சாலே போதும். இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் அப்படின்னா பயம், ஸோ அதனால அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக கன்சீவ் ஆகவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ கன்சீவ் ஆகிருக்கப்போ நம்ம டெலிவரி எப்படி போகும் அந்த மாதிரியான பயம் பதட்டத்தோட, அது வந்து டோகோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான பதட்டம் அப்படியும் வரலாம். இப்போ நம்ம டிப்ரெஷன் பற்றி பேசுகிறோம், ஆங்ஸைட்டியும் ரொம்ப காமன். ஆங்ஸைட்டியும் 10-15% பேருக்கு ஆங்ஸைட்டியும் இருக்கலாம். ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது மனப்பதட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் படபடப்பாக இருக்கிறது, ஏதாவது ஆயிடுமோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு ஃபியூச்சரை பற்றியும் அதை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறது, டெலிவரி நல்லபடியாக ஆகுமா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கிறதும், அந்த மாதிரியான ஆங்ஸைட்டிலையும் நிறைய பேர் வராங்க இப்போ. இது வந்து ஃபாதருக்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் அண்ட் புதுசாக வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட வந்து டக்குன்னு அவங்க போய் ஒரு விஷயம் பேசிட முடியாது. ஏன்னா பிகாஸ் குழந்தை இருக்கும், அதை கேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களோட மூடுங்கிறதே வேற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கெல்லாம் கூட வருதா டாக்டர்? கண்டிப்பாக வருதுங்க. இப்போ வந்து அவங்களுக்கும் இது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் தான் சொல்லப்படுது. ஸோ ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம தாய்மார்களே வந்து டிப்ரெஷனை வெளியில் சொல்கிற கஷ்டப்படுறப்போ எவ்வளோ தூரம் தந்தைமார்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாதுங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள், ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணணும். ஒய்ஃபுக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ நம்ம போய் அவங்களே கஷ்டப்பட்டுருக்கப்போ நம்ம போய் நம்ம கஷ்டத்தை சொல்ல முடியுமா? அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இனி எல்லாமே பிளான் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கும் மாற்றங்கள் நடக்கிறனால அவங்களையும் 5-10% பேத்துக்கு இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னே சொல்லப்படுது. அவங்களுக்கும் அதே டேர்ம் தான். ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏற்படுறது ரொம்ப காமன். அவங்களுக்கும் ஆங்ஸைட்டியும் ஏற்படலாம், டிப்ரெஷன் மாதிரியான மனச்சோர்வும் அவங்களுக்கும் ஏற்படலாம். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விஷயம், கிராண்ட் மதர்ஸு கூட ஏற்படுது. இப்போ அம்மாக்கள் இருக்கிறப்போ அது வந்து அப்போ அடுத்த கேர் கிவர் அடுத்தவங்கன்னு பார்க்குறப்போ ஒன்று ஹஸ்பண்ட் இருக்காங்க, இல்லை பாட்டிமார்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டை விட்டுட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் விட்டுட்டு இங்கே குழந்தையோட இருக்கிறதுக்காக வராங்க. ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அவங்க வந்து எவ்வளோ தூரம் அந்த வயசுல தூக்கம் கேட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா குழந்தைய எடுத்து கொடுக்கறதே அம்மா தான். ஸோ எப்பெல்லாம் அம்மாவுக்கு ஃபீடிங் பண்ணுறாங்களோ அப்போ இவங்க பாட்டிக்கும் வந்து அந்த ஸ்லீப் பேட்டர்ன் வந்து மாறுது. கரெக்ட். ஸோ அவங்களுக்கும் இது ஏற்படுறதா இப்போ அறிவியல் இப்போ ரீசெண்ட் இதுக்கு அந்த மாதிரி கேசஸும் உங்ககிட்ட வராங்க.
மெடிகேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் உங்ககிட்ட வந்த பிறகு? அது எப்படி கண்டினியூஸாக வந்து நம்ம அதை ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கணும்? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், ஃபேமிலி சப்போர்ட் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இதை மீறி போகும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு அடுத்த கட்டமாக வரப்போ, இது மைல்டாக இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் சிம்டம்ஸ் இருக்குது, அவ்வளோ வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வரதில்லை, கண்ட்ரோல் பண்ண முடியுது, அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு சைக்கோதெரப்பி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விதமான கவுன்சிலிங், அது ஸ்பெஷலைஸ்ட் கவுன்சிலிங், அதுலேயே ரிசால்வ் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விதமான சப்போர்ட் ஏற்படுத்துறது, அவங்களோட யோசனைகளை எப்படி சீரமைக்கிறது, அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அது முடியாத பட்சத்தில் ஒரு மாடரேட்லேருந்து சிவியர் கொஞ்சம் அதிகமாக இன்டென்சிட்டி இருக்கிறப்போ நம்ம மெடிகேஷன்ஸ் அப்படிங்கிறது சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ பெரும்பாலும் எல்லாரும் நினைக்கிறது ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் மாசமாக இருக்கிறப்பவும் சரி, டெலிவரி ஆனதுக்கப்புறமும் சரி, ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கறனால குழந்தைய இது பாதிக்குமா? ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபிசிக்கல் இல்னஸ், ஒரு உடல் ரீதியாக சொல்லப்படுற வியாதிகளுக்கே நம்ம பயப்படுறப்போ மன ரீதியான வியாதிக்கு அதிகப்படியான ஸ்டிக்மா இருக்கு. ஸோ இது வந்து எப்படி மற்றவங்க எடுத்துப்பாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஒதுக்கிடுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு வியாதிக்கு போய் நம்ம மருந்து எடுக்கணுமா அப்படிங்கிறது ஒருத்தரோட உச்சக்கட்ட பயம் அது. ஸோ அதனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைம்லையும் சரி, டெலிவரிக்கு அப்புறமும் சரி, குழந்தைக்கு எஃபெக்ட் ஆகாத மாதிரியான சேஃபான மெடிசின்ஸ் இருக்குது. குழந்தைக்கு எவ்வளோ தூரம் அது ரத்தத்தில் கலந்து பிளாசண்டா மூலிமா எவ்வளோ தூரம் அந்த தொப்புள் கொடி மூலிமா பேபிக்கு போகுது அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பாலில் எவ்வளோ தூரம் அது கலக்குது, எவ்வளோ தூரம் அது குழந்தைக்கு போய் சேருது அப்படிங்கிற ரிசர்ச்சும் பண்ணி அதுக்குன்னு ஸ்பெசிஃபைடாக 2-3 ட்ரக்ஸ் மெடிசின்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மெடிசின்ஸ் வந்து குழந்தைகளையும் எஃபெக்ட் பண்ணாமல் தாய்மார்களையும் ஜாஸ்தி எஃபெக்ட் பண்ணாமல் நம்ம கட்டாயமாக கொடுக்க முடியும். அன்ட்ரீட்டட், நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாதப்போ டிப்ரெஷன் ஏற்படுத்துகிற பாதிப்பு தான் குழந்தைக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஒரு தாய்மார் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ குழந்தைக்கும் அது வந்து வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு அதிகப்படியான டிப்ரெஷன் வரதா அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ந்து வந்து ஒரு 15 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை அறிவியல் ரீதியாக இப்போ பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு அதிகப்படியான டிப்ரெஷன் வருது, அவங்களுக்கு அதிகப்படியான பதட்டம் வருது, அவங்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லப்படுற ADHD, ரொம்ப சுறுசுறுப்பாக ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து தாய்மார்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ டிப்ரெஷன் ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா குழந்தைகளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தாய்ப்பாலில் கலக்கிறது அப்படிங்கிறது less than 10% இருந்ததுன்னா அது வந்து அப்ரூவான மருந்துகள். அந்த மாதிரி நம்ம இருமல், சளி, காய்ச்சலுக்கு இருக்கிற மாதிரி டிப்ரெஷனுக்கும் என்ன மருந்துகள் அப்படி அப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மருந்துகள் இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் தாய்மார்களுக்கு மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது வந்து வெயிட் பற்றி. ஸோ ஏன்னா ப்ரெக்னன்சியில் இவ்வளோ வெயிட் கெயின் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜாக ஒரு 8-12 கிலோ நம்ம கெயின் பண்ணுறோம் ப்ரெக்னன்சியில். ஹெல்த்தி வெயிட் கெயின், அதுவும் நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்குன்னு பார்த்தா ஒரு 8-10 கிலோ நம்ம ஏறுறோம். ஸோ அது ஏறினோன்னே அது ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பாடி இமேஜ்னு சொல்லப்படுற நம்ம உடம்பு என்ன வெயிட் போட்டுட்டோம், இங்கே இப்படி இருக்காங்க அப்படி இருக்குங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் அது வந்து நம்ம முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நினச்சிக்க வேண்டியது, நம்ம ஒரு குழந்தைய உருவாக்கி இருக்கோம், அந்த குழந்தைய பெற்றெடுத்திருக்கோம், அதுக்குன்னு சில இது இருக்கும். ஸோ வெயிட்டை பற்றி ஆல்ரெடி கன்சர்ன்டாக இருக்கிற தாய்மார்களுக்கு இதில் வெயிட் போடுமா அப்படிங்கிற, மருந்துகளில் வெயிட் போடுமா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு வெயிட் போடலாம். ஒரு 2-3 கிலோ வெயிட் போடலாம் டோட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அதுவும் நம்ம லைஃப் ஸ்டைல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் அந்த வெயிட் கெயின் நடக்காமல் கூட இருக்கலாம். எல்லாத்துக்கும் இவ்வளோ வெயிட் கெயின் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. நம்ம போக போக நம்ம அன்றாட வாழ்க்கை முறைகளில் நம்ம அதை சரி பண்ணக்கூடிய விஷயம். பட் அதை விட முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட ரிஸ்க் என்ன, பெனிஃபிட் என்ன, அதனால ஏற்படும் அபாயம் என்ன, அதனால ஏற்படும் பலன் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு தடவை பேபிக்கு நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போதும் அதில் வந்து சில கேலரிஸ் நம்ம உடம்புலேருந்து குறையும். ஸோ அது பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது ஈக்குவல் டு ஆல்மோஸ்ட் ஒரு 45 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸில் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறப்போ நிறைய தாய்மார்களுக்கு தானாகவே வெயிட் குறையும். ரீசெண்டாக கூட லாஸ்ட் மந்த் வந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட இன்னும் 1 மாதத்தில் குழந்தை பிறக்க போகிற ஒரு சிச்சுவேஷன். அவங்க வந்து ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணப்போ குழந்தைக்கு ஏதோ ஒரு சின்ன தொந்தரவு இருக்குது அப்படின்னு, ஹார்ட்டில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து தெளிவாக தெரியல, இன்னும் க்ரோத் ஃபுல்லாக முடியலை. ஸோ நம்ம திரும்ப நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் கழித்து வர ஸ்கேனில் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து அவங்களோட 2வது குழந்தை. ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைக்கு 5 வயசாச்சு, அது பெண் குழந்தை. இந்த குழந்தைக்கு என்ன இது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது. ஸோ அப்போவே வந்து அவங்க மனசளவில் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த குழந்தை நம்மளுக்கு வேண்டாம், ஏன்னா இது டிஃபெக்ட் இருந்துச்சு, குழந்தை பிறந்தாலும் கஷ்டப்படும், எப்படி நம்ம சமாளிப்போம், அண்ட் குழந்தைக்கு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்தால் மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக அந்த கால அவகாசத்தில் நம்ம அபார்ஷனும்
பண்ணக்கூடிய அந்த டைம்ல தான் இருந்தாங்க. அதாவது அந்த சர்டன் வீக்ஸ் வரைக்கும் நம்ம அபார்ஷன் மெடிக்கலா அப்ரூவ் பண்ணலாம் குழந்தைக்கு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்ததுன்னா. ஸோ இவங்க மென்டலி அதுக்கு தயாராயிட்டாங்க. 2 வீக்ஸ் கழிச்சு வந்து பார்த்தோன்னே ஸ்கேன் நார்மல் அப்படின்னு சொன்னோன்னே ஹஸ்பண்டுக்கு ஒரே சந்தோஷம். இவங்க பார்த்தா இவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது, நம்ம வந்து இது வேண்டாம்னு நினச்சி எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டோம், இப்படி வேலைக்கு போகலான்னு நினச்சோம், இப்படி சம்பாதிக்கலாம், சரி ஒரு குழந்தையே போதும், இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம 2 குழந்தைகளை வளர்த்துறதும் கஷ்டம்தான், அது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஸோ அப்படியே போச்சு. சரி சரியாகும், சரி இம்மீடியட்டாக நியூஸ் சொன்னனால அவங்களுக்கு அப்படி இருக்குது, போக போக சரியாகும்னு வெயிட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட இன்னொரு 1 மாதம் போச்சு, 1.5 மாதம் போச்சு. இந்த குழந்தைய வேண்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு அபார்ஷன் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு விதமான குற்ற உணர்ச்சி. ஒரு வளர்ந்துட்டு வர உயிரை எப்படி நம்ம கொல்ல முடியும்னு ஒரு சைடு இருந்தாலும், இல்லை இது என்னால் பார்த்துக்க முடியாது, இன்கேஸ் பிறந்து ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு. பட் எல்லா 10 டாக்டரும் ஸ்கேன் பண்ணி நார்மலாக இருக்குன்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு சமாதானமே இல்லை. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு 1.5 மாதம் கழித்து வரப்போ, இந்த நியூஸ் தெரிஞ்சு ஒரு 1.5 மாதம் கழித்து வரப்போ, இன்னும் 2 மாதத்தில் டெலிவரி. எனக்கு குழந்தை வேண்டாம், டாக்டர் சொல்லிட்டாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் பார்த்து அவங்க ஓகே சொன்னால் தான் நம்ம பண்ணுவோம், மன ரீதியான தொந்தரவு அப்படிங்கிற இதில் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த கால அவகாசத்துலேயே அவங்க மெடிக்கலாக நம்ம பண்ண முடிஞ்ச அபார்ஷன் காலத்தை தாண்டிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. இன்னும் வந்து அது வந்து ரிஸ்க் கண்டிப்பாக பேபி வேண்டாம்னு நினச்சாலும் மதருக்கும் இதில் ரிஸ்க் இருக்குது. அது ஈக்குவல் டு ஒரு டெலிவரி மாதிரி தான் அப்படின்னு அவங்க வந்தாங்க. ஆரம்பத்தில் நம்ம கவுன்சிலிங் கொடுத்தோம். நடுவில் வீக்லி ஒன்ஸ் மீட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு நடுவுலேயும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால நம்ம வீடியோ கவுன்சிலிங் கொடுத்தோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணாலும், யாராவது கொஞ்சம் சமாதானப்படுத்தினா 2 நாளைக்கு நல்லா இருப்பாங்க, திரும்ப இப்படி இருந்தாங்க. ரொம்ப யோசனைக்கு பிறகு நம்ம பேசிட்டு மருந்துகள் ஆரம்பிச்சு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சுது. அவங்க நல்லா தூங்க முடிஞ்சுது. அந்த பதட்டம், உடல் ரீதியான பதட்டம், அந்த படபடப்பு, என்னாகுங்கிற ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், அதெல்லாம் வந்து நல்லா குறைய ஆரம்பித்தோடனே அவங்களே இன்னும் கொஞ்சம் தெளிவாக யோசிக்க முடிஞ்சுது. நம்ம அவங்கக்கிட்ட மெயினாக ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம், இல்லை இந்த குழந்தைய நீங்கள் கண்டினியூ பண்ணணும், பெத்தெடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அதை வந்து அவங்க மேலே என்ஃபோர்ஸ் பண்ணுறதை விட, அவங்கக்கிட்ட இருந்த விஷயத்த இப்போது நம்ம மனசு ஸ்டேபிளாக இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு அந்த ப்ரெஷரை எடுத்துருச்சு. அண்ட் இப்போ மருந்தும் ஆரம்பித்தோன்னா அந்த பதட்டம், படபடப்பு, உடல் ரீதியான மாற்றங்கள் கொஞ்சம் பெட்டர் ஆனோன்னு அவங்க காம் ஆயிட்டாங்க. இப்போ பேபிக்கு 3 months, கேர்ள் சைல்டு, போஸ்ட்மார்ட்டமும் அவங்களுக்கு டிப்ரெஷன் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம போஸ்ட்மார்ட்டமும் மருந்துகள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். மருந்துகள் நல்லா எடுத்துட்டு இருக்காங்க, தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை நம்ம சந்திச்சு இந்த மாதிரி ஹெல்ப் எடுத்துக்க முடிஞ்சது. இல்லாட்டி இந்த குழந்தை இன்னைக்கு என் கையில் இருக்காது அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து இது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாமே நிறைய கேசஸ் வந்து இருக்காங்க. கண்டிப்பாக இருக்காங்க. சொமட்டோஃபார்ம் டிஸார்டர்னு சொல்லப்படுறது, அது வந்து மன ரீதியாக இருக்கிற கஷ்டங்களை சொல்ல முடியாமல் அதை தேக்கி வச்சுட்டு இருக்கனால அது ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சு உடல் ரீதியாக வர வச்சு நம்மளை அதுக்கான ஹெல்ப்பை தேட வைக்கும். அதுவும் ஒரு மன ரீதியான தொந்தரவு தான். ஸோ நிறைய பெண்கள் இப்போ சொல்றது வந்து என்னமோ சோர்வா இருக்கு, சரியா தூங்க முடியல. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அப்படி சொல்றப்ப குழந்தை இருக்கு, குழந்தை தூங்குறது இல்லை, ஸோ உனக்கும் தூக்கம் வருதில்லை அப்படின்னு அதையும் குறைச்சு மதிப்பீடு பண்றாங்க. ஸோ அதனால நம்ம எப்படி நம்ம குழந்தை பிறந்ததுக்கு இல்லை ப்ரெக்னெண்டா இருக்கிறப்போ உடம்புக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி உன் மனசுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறது முக்கியம். டெலிவரிக்கு அப்புறம் அப்படியே மொத்தமா ஃபோக்கஸ் வந்து குழந்தைக்கு போயிருது. ஸோ அதுவே வந்து நிறைய தாய்மார்களுக்கு இவ்வளோ நாள் கிடைச்சிட்டு இருந்த அட்டென்ஷன் அப்படியே குழந்தைக்கு போகுது. நம்ம இது கல்ச்சர்ல சொசைட்டில நம்ம போய் ஒரு தாய்மார்களை விசிட் பண்றோம், குழந்தைகளை பார்க்குறோம். இந்த ஒரு கேள்வி கேட்கறது வந்து எவ்வளவோ மாற்றம் கொண்டு வர. யாருமே நீங்க சொன்ன மாதிரி அந்த தாயை பார்த்து கேட்கறதே இல்லை. குழந்தை நல்லா இருக்கானா, பால் குடிக்கிறானா, அவன் கவுந்துக்கிறானா, அவன் நடக்கிறானா, அவன் பேச ஆரம்பிச்சிட்டானா, அப்படிதான் கேட்கறாங்களே. நீ எப்படி இருக்க, நீ ரெக்கவர் ஆகி வந்திருக்கியா, உனக்கு உடம்பு கொண்டு இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு மறந்துடுது இந்த உலகம். ஸோ நிறைய பேர் செகண்ட் பிரெக்னன்சில முதல்ல இருந்ததை விட தெளிவான சிந்தனையோட, தெளிவான அவேர்னஸோட ஹெல்ப்புக்கு வராங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். எனக்கு போன தடவை டாக்டர் ஒரு மாதிரி மனசே சரியில்லைங்க, அதே மாதிரி இந்த தடவை 1000 இருக்குதுங்க, அது ஏதாவது தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அவங்களே வராங்க. அதை பத்தி சொல்லும் போதுங்க, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில வராம செகண்ட் பிரெக்னன்சில டிப்ரெஷன் வரவங்களும் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பிரெக்னன்சியும் வேற மாதிரி.
ஸோ சைக்கோசிஸ்ன்னு சொல்லப்படுறது இன்னும் தீவிரமான மனநோய். இப்போ நம்ம இவ்வளோ பேர்த்தான சப்போர்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கணும்னு பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி வெறுப்பாக, யாரை பார்த்தாலும் அவங்க நம்மளுக்கு எதாவது பண்ணிடுவாங்களோ, அவங்க வந்து நம்பிக்கையாக நம்ம வச்சு சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க, இதில் ஏதாவது கலந்துருப்பாங்களோ, நான் வந்து ஒரு நல்ல தாயாக இருந்தாலும் இவங்க எல்லாம் இல்லாதனால எல்லாரும் சேர்ந்து என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க, ஸோ வீட்டுக்கு வெளியில் எல்லாரும் நின்று என்னை முறைச்சி பார்க்குறாங்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படலாம். இப்போது சமீபத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்த ஒருத்தர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 1 மாதம் இருக்கும். அப்போ வந்து அவங்க திடீர்னு வந்து அவங்க அப்பாவோட வேலை சம்மந்தமாக சில ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஒரு விஷயங்களும் சரி, அவங்க ஏதோ எடுத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படித்து ஏதோ பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ திடீர்னு நைட்டு வந்து அவங்க எந்திரிச்சு வீட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டை விட்டு ஓட ஆரம்பிக்கிறப்ப என்ன அப்படின்னு கேட்குறப்போ, அந்த பக்கத்து தோட்டத்தில் அவங்க அப்பாவோட பிரதர் இருக்கிறவங்க இவங்களை ஆள் வச்சு இன்னைக்கு அடிக்க வரதா, அந்த மாதிரியான ஒரு டெலியூஷன், ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. 1 மாசம் குழந்தைய விட்டுட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் வந்து அவங்கள திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்படி இந்த கான்டெக்ட்ல தான் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்னையும் சரி குழந்தையும் சரி ஹார்ம் பண்ணிடலாம். ஸோ குழந்தை வந்து அவர் கூட படுத்துறதுனால குழந்தைய எடுத்துகிட்டு போக முடியல, நான் போய் வெளியில் போய் நான் போலீஸ் கிட்ட போய் சொல்லி இவங்களெல்லாம் காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக போனேன் அப்படிங்கிறது அவங்க சொன்னது. ஸோ இதுக்கப்புறம் 2-3 தடவை அவங்க குழந்தைய எடுத்துட்டு கூட போக பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க வரதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, சரி இவங்க நம்ம தப்பிக்க விட மாட்டேங்கிறாங்க, நம்ம குழந்தையும் கொண்டுட்டு நம்மளும் செத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த கட்டத்தில் தான் அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ இதுக்கும் சேஃபான மருந்துகள் இருக்கு. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தாலும் கொடுக்கற சேஃபான மருந்துகள் இருக்கு. ஸோ இப்போ போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் சொல்லப்படுறதுக்கு ஒரு 6 months to 1 year நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக வரலாம். மரபியல் ரீதியாக ஜெனட்டிக்காக அந்த ரிஸ்க் இருக்கா, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்திருக்கா, வேறு வீட்டு சூழ்நிலையில் மாற்ற முடியாத விஷயங்கள் இருக்கா, அதை எப்படி சமாளிக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் பொறுத்து இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கும் எவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படிங்கிறது இருக்குது. இதே 2வது தடவை வருது அப்படின்னா நம்ம 2 yearsக்கு அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக மாறிட்டு இருக்கும். இன்னொரு பெரும்பாலும் அவங்க நினச்சிக்கிறது ஒரு தடவை எடுத்தால் லைஃப் லாங் அதை எடுக்கணும் அப்படிங்கிறது, அதுவும் இல்லை. இது வந்து 1 வாரம் எடுத்துட்டு நிறுத்துற மருந்தும் இல்லை, லைஃப் லாங் எடுக்க வேண்டிய மருந்தும் இல்லை. இப்போ இருக்கிறத நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியும் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக எடுத்து முடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்தில் மாத்திரைகள் ஆரம்பிச்சோன்னே ஃபர்ஸ்ட் தூக்கம், பசி அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் இமீடியட்டாக சரியாகக்கூடிய ஒன்று. அதுக்கப்புறம் தான் மொல்லமாக மனசுக்கான சேஞ்சஸ் ஆகும். அண்ட் இப்போ வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்க டாக்டர் வந்து டாக்டர் கூகுள், அதில் வந்து யாரு வேணா என்ன வேணா எழுதலாம். ஸோ அந்த மாதிரி படித்து பார்த்து சந்தேகங்கள் இருந்தால் டைரெக்டாக நம்ம டாக்டரோடவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டாக்டரோட இப்படி சொல்லியிருக்கு, இந்த மாதிரி ஆகுமா, எனக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா, நம்மளே வந்து இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு அசியூம் பண்ணி அந்த மாத்திரைகள் நிறுத்துறதோ அதிகப்படுத்துறதோ குறைக்கிறத விட நம்ம டாக்டர் அட்வைஸ் மூலமா அது போய் அதை கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் இந்த ஆன்டி டிப்ரெசன்ஸை வந்து டாக்டர் எதுவுமே கன்சல்ட் பண்ணாமல் அங்கே போனால் இவங்க ஒரு லாங் டியூரேஷன் மாதிரி எடுத்துருவாங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கடையில் வாங்கி போடுறவங்களும் இருக்காங்களே, அது எவ்வளோ ரிஸ்க்? எஸ்பெஷலி பிரெக்னன்சி டெலிவரிக்கு அப்புறம் இருக்கிறதுல சில மாத்திரைகள் தான் அப்ரூவ் ஆகப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னா தூக்கம் இல்லாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். பதட்ட சூழ்நிலையா, இல்லை வீட்டில் இருக்கிற ஏதாவது பிரச்சனைகளா, இல்லை டிப்ரெஷனா, நம்ம அந்த அடிவேர் காரணத்தை சரி பண்ணாமல் தூக்கத்துக்கு எடுத்துகிட்டே இருந்தால் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளுக்கு பழக்கப்பட்டுரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இது இண்டிவிஜுவல் கேர், பர்சன் டு பர்சன் இது வந்து வேற தான். தாய்மை அப்படிங்கிறது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு வரம் தான். அந்த குழந்தைய வந்து ஒரு அன்பாக கவனித்து அந்த டைமை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அவனோட ஒரு ஃபேஸை மிஸ் பண்ணிட்டா கூட இப்படிங்கிற நேரத்தில் நம்மளோட தோளுக்கு மேலே வளர்ந்து நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் அப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங்லேயே கூட சில நேரத்தில் வந்து கிளியர் ஆகிடும். அண்ட் மெடிக்கேஷன் அப்படிங்கிறதும் வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ப்ரெக்னன்சிலையும் சரி, போஸ்ட்மார்ட்டம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் சரி, உடல் ரீதியாக எவ்வளோ மாற்றங்கள் நடக்குதோ அதே அளவுக்கு மன ரீதியான மாற்றங்களும் நடக்குது. இப்போ உடல் ரீதியான மாற்றங்கள் நடக்கும்போது நம்ம எப்படி ஈஸியாக போய் ஹெல்ப் எடுத்துக்கிறோம், நம்ம எனக்கு இப்படி சரியில்லை இது வலிக்குது அப்படின்னு சொல்லி எப்படி ஈஸியாக ஹெல்ப் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி மன ரீதியாக ஆகிற மாற்றங்களுக்கும் நம்ம ஹெல்ப் எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. அது ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம போய் டாக்டரை பார்க்குறதா இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மனசளவில் அதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். நம்மளுக்கு அது யாருக்கு வேணால் வரலாம். அண்ட் அடுத்த தடவை நம்ம ஒரு தாய்மாரை பார்க்குறப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.